Hi friends, welcome to ShiazLife. நம்ம இன்னைக்கு கடலை மிட்டாய் பாயாசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டேடியோட ரெசிபி அவங்களே குக் பண்ணுறாங்க. நான் அதை கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெசிபியை நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு கிட்ட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ நம்ம கடலை மிட்டாய் பாயாசம் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வேணும்னுலாம் பார்த்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் ட்ரை கிரேப்ஸ், 24 பீஸ் கடலை மிட்டாய், 2 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 லிட்டர் பால், நெய் தேவையான அளவு, வெண்ணிலா எசன்ஸ் இது ஆப்ஷனல் தான், 12 to 14 ஏலக்காய், நாட்டு சக்கரை தேவையான அளவு. இப்போ இந்த பாயசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கடலை மிட்டாய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நல்லா பவுடராக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போது பேன் நல்லா ஹீட் ஆனதும் 1 லிட்டர் பால் ஆட் பண்ணுறாங்க. இதுக்கு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். பால் நல்லா கொதிச்சதும் பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிற கடலை மிட்டாய் பவுடர் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணுறாங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி நல்லா கொதிச்சதும் லைட்டாக ஏலக்காவை பொடிச்சு ஆட் பண்ணுறாங்க. அப்போதான் அதோட ஃப்ளேவர் நல்லா பாயாசத்தில் இறங்கும். டூ மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு இப்போ நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறாங்க. சுகர் பார்த்து ஆட் பண்ணுங்க, ஏன்னா கடலை மிட்டாயிலே இனிப்பு இருக்கும். இப்போ 1 ட்ராப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இது ஆப்ஷனல் தான். ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி முந்திரி பருப்பு நட்ஸ் எல்லாமே அதில் ஆட் பண்ணி லைட் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் சேர்த்து 1 மினிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பாயாசத்தில் இப்போ ஆட் பண்ணுறாங்க. தென் ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஸ்வீட்டான கடலை மிட்டாய் பாயாசம் இப்போ ரெடி ஆயிட்டு. இது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. நீங்களும் இந்த கடலை மிட்டாய் பாயாசம் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் டேஸ்ட் எப்படி இருந்துன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஸ்வீட் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் கைஸ். தேங்க்யூ.